அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் வக்ர பயிற்சி காரணமாக 9/3/2025 முதல் நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 9ஆம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்பக்கூடிய வித்யாகரகரான புதனின் அமைப்பால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை பார்க்கும்போது ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. வித்யாகரகரான புதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு சப்தமாதிபதியும் கர்மாதிபதியுமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் மிக வலுவாக ராசிக்கு சகாயமற்றவராக பகை கிரகமாகவும் சமகிரகமாகவும் பார்க்கிறாருங்க குரு. எனவே குருவின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாகரகரான புதன் வக்ரம் பெறுவது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் வித்யாகரகரான புதன் அறிவு ஆற்றலை அள்ளி கொடுக்கக்கூடிய புதன் அமர்ந்து அங்கு வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்று சஞ்சரிப்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்பி தைரியஸ்தானத்தை நோக்கி பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது உறுதியாகவே நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான யோகத்தை தனுசு ராசிக்காரர்களுக்கு உருவாக்குகிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் சந்திக்கிறாருங்க. எனவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக பெரிய அளவுல சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட சிக்கல் சிரமம் இல்லாமல் தடை இல்லாமல் உறுதியாக சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் திகழக்கூடிய வித்யாகரகரான புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை பந்தாடக்கூடிய அளவிற்கு விவேகம் நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட புதன் பொதுவாக கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள். உணர்ச்சி வசப்பட்டு எளிதால் செய்ய முடிக்க வேண்டிய பணிகளை கூட சிக்கல் நிறைந்த ஒன்றாகவும் கடினமானதாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உருவாகலாம். அந்த வகையில் பார்க்கும்போது வித்யாகரகரான புதன் தற்போது மிகவும் சாதகமான அமைப்பில் வக்ரம் பெற்றாலும் பலம் பெறப்போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் மிக கடினம் என்று இருக்கக்கூடிய விஷயங்களை கூட எளிதாக செய்து முடிப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் புதன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்பது மிக வலுவாக எண், கணிதம், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார். இந்த வேளையில் அவர் வக்ரம் பெற்றாலும் நன்மை நிறைந்த முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல மாற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். ஏனென்றால் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அவர் மட்டும் பார்க்கவில்லை. மார்ச் 29ஆம் தேதி அன்று 6 கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கின்றன. எனவே உறுதியாகவே தொழில் ரீதியாக ஏற்பட்ட தடுமாற்றம், தடைதாமதம் போன்றவை விலகி நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற வீண் அலைச்சல்கள், விரய செலவுகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். சில நேரங்களில் பண வரவை காட்டிலும் செலவு அதிகரித்தாலும் கூட கடன் வாங்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் உபரி வருமானத்தை அதிகரித்து தரப்போகிறாருங்க. எனவே தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கடன் சார்ந்த தொல்லைகள் இல்லாமல், பல பிரச்சனைகள் இல்லாமல் நிதி சார்ந்த விஷயங்களை மிகவும் சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு. ஒற்றுமை குறையக்கூடிய வகையில் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய வீண் வாக்குவாதங்களை சிறப்பாக கையாளுவதால் மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உண்டு. சிறு சிறு விஷயங்கள்ல கூட அதிக அலைச்சலும் சிரமமும் ஏற்பட்ட சூழலில்
அவை அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது வீண் விரய செலவு என்று இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரும். திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக நல்ல செய்தி உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கிறது. அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் மற்றும் சுக்கிரன் உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அரசியல் சார்ந்த பணிகளில் சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு மிக பெரிய அளவிலான தடைகளை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையில் மத்திய மாநில அரசின் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகள் மிகவும் சிறப்பானதாகவும் வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கும். அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய தனித்திறமையை வளர்த்து கொள்வதோடு உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிறைவாக மக்கள் மத்தியில் பெறுவதற்கான யோகம் கலைத்துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பணிச்சுமை பெரிய அளவில் குறையும். அனுகூலமற்று இருந்து வந்த பல்வேறு வகையான நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாங்கக்கூடிய முயற்சியிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பும் எளிதில் கைகூடும். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். விஸ்தரிப்பு திட்டங்கள் உள்ளிட்டவற்றை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் உண்டு. சூரியன் சனி உள்ளிட்ட கிரகநிலைகளும் மிகவும் சாதகமாக வலம் வருவதால் இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சிக்கு நல்ல மாறுதல் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. மற்றவர்களை பரிபூரணமாக நம்பாமல் சில விஷயங்களை தங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்களை முற்றிலுமாக விளக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றாலும் தைரியஸ்தானத்தை நோக்கி நகர்கிறார். எனவே உறுதியாக கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெற்றவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு கல்வியில் மிக சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நன்கு கண்டறிந்து அவற்றிற்கேற்றவாறு செயல்பாடுகளை திட்டமிட்டு மாற்றுவதால் நல்ல முன்னேற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை தனுசு ராசிக்காரர்கள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும்.